வழக்கறிஞர்கள் தரப்பில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் செந்தில் பாலாஜி தொடர்பில் அதிகளவான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. எங்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்காதீர்கள் என்று தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் தரப்பில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கினை தாக்கல் செய்தவர்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய தலைமை வழக்கறிஞர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். அவர் குறிப்பிடுகின்ற விடயத்திலே தாவேக தலைவர் விஜய் கரூரில் பிரச்சாரம் செய்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவம் இந்தியா முழுவதையும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் இரவோடு இரவாக கரூர் வந்ததோடு சிகிச்சை பெற்று வந்தவர்களுக்கு ஆறுதலும் கூறியிருந்தார். தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உடல் இரவோடு இரவாக உடற்கூற்றாய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் உயிரிழந்த அனைவரது உடல்களையும் ஒரே நாளில் உடற்கூற்று செய்ய மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தனர் என தாவிக தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்டிருக்கிறார். ஏன் உடனடியாக உடற்கூறாய்வு செஞ்சு இரவோடு இரவாக ஏன் நீங்கள் அவங்களுடைய கொடுக்குறீங்க? இன்கொஸ்ட் ரிப்போர்ட் நடத்துனீங்களா? மரத்துலேருந்து விழுந்ததுக்கும் குழியில் விழுந்ததுக்கும் இந்த லத்தி சார்ஜ் மூலியமாக குழியில் விழுந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் இதுவரையும் உடல் அந்த அந்த சீராய்வு இது எங்களுக்கு இன்னும் வரவில்லை. இதெல்லாம் வந்த பிறகு நாங்கள் அடுத்த கட்டத்துக்காக முழுவோம். ஆகவே ஏன் உடனடியாக, ஏன்னா இரவு எப்போதுமே அடாப்சி செய்ய மாட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் செய்ய மாட்டாங்க. அந்த வழக்கில் இரவோடு இரவாக 39 பேருக்கு செஞ்சுருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு போதுமான மருத்துவர்கள் எங்கேருந்து அவங்க இறக்குமதி செய்யப்பட்டாங்க? அந்த உடற்கூறாய்வு செய்வதற்கான அனுபவமோ அவர்களுக்கு அந்த படிப்போ இருக்கிறதா? இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு யதார்த்த பூர்வமான வினா. இறக்கின்றார்கள் அல்லது கூட்ட நெரிசலில் இறக்கின்ற தருவாயில் இருக்கின்ற பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார்கள். அனுமதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் என 41 பேர் அல்ல 38 பேர் என்று கூறப்பட்டது. பின்னர் 39 கூறப்பட்டது. அனைவருக்கும் உடற்கூட்டு பரிசோதனை செய்யப்படுகிறது. அந்த வேளையில் வழக்கறிஞர் தரப்பில் இன்னும் ஒரு கூற்று முன்வைக்கப்படுகின்றது. உயிரிழந்த அனைவரது உடல்களையும் ஒரே நாளில் எதற்காக நீங்கள் உடற்கூற்று பரிசோதனை செய்தீர்கள்? அந்த உடற்கூற்று பரிசோதனை செய்வதற்குரிய வைத்தியர்கள், உடற்கூற்றுவியல் பரிசோதனை செய்யக்கூடிய வைத்தியர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இந்தியாவிலே ஒரு நடைமுறை இருப்பதாக கூறப்படுகிறது. சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு உடல் கூற்றாய்வு செய்யக்கூடாது என்பது விதி. உயிரிழந்தவர்களுக்கு தகுதியான மருத்துவர்கள் உடற்கூற்று செய்தார்களா? சூரிய அஸ்தமனத்தின் பின்னர் உடற்கூற்று செய்யக்கூடாது. அது ஒரு முதலாவது மீறல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கு அப்பால் தகுதியானவர்கள் உடற்கூற்று செய்தார்களா? காரணம் என்னவென்று சொன்னால், குழந்தைகள், பெண்கள் எல்லாம் இறந்திருக்கின்றார்கள். இவர்கள் உண்மையில் மூச்சு திணறலினால் இறந்தார்களா? அல்லது இவர்கள் மீது ஏதாவது அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டதா? அல்லது இவர்கள் மீது ஏதாவது தாக்குதல் இடம்பெற்றதா என்றெல்லாம் கூறப்படுகிறது.